சார் எனக்கு வந்து ஒரு டீனேஜ்லேருந்தே ஒரு எலக்ட்ரானிக்ஸ் பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. பட் எனக்கு அந்த டைமில் எனக்கு கைடன்ஸ் பண்ண யாருமே இல்லை. பட் அதுக்கப்புறம் நான் ஃபீல் மாதிரி இப்படி போயிட்டேன். பட் கொரோனா டைமில் எனக்கு ஜாப் இன்செக்யூர் ஆனோன்னு எனக்கு திருப்பி என்னோடய பேஷனை ஃபாலோ பண்ணலாம். இத்தனை வருஷமாக எதை ஃபாலோ பண்ணிட்டோம். என்னோடய பேஷனை ஃபாலோ பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணும்போது நிறைய ரிசர்ச் பண்ணேன். இந்த டைமில் என்னென்ன டைமில் நான் வீட்டில் இருந்தேனோ அந்த டைம்லாம் வந்து நிறைய யூடியூப் வீடியோ பார்க்குறது, ரிவ்யூஸ் பார்க்குறது, நிறைய படிக்கிறது. இந்த இதை படிக்கும்போது பார்த்தா சென்னைன்னு இல்லை, சவுத் இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு ரிவ்யூஸ் வந்து உங்களுக்கு இருந்தது அந்த ட்ரெயினருக்கு. அது இல்லாமல் வந்து என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு அவர் ஒன் ஆஃப் த பூர்விகா ஒன் ஆஃப் த பார்ட்னர், அவர் ரெக்கமெண்ட் பண்ணது என்னென்னா, நீ அங்கே போ, கடை வைக்கணுன்னா நீ அங்கே போ, நீ கடை வச்சு ஒரு ஆள் வச்சு வேலை வாங்கிக்கலாம், பட் வைக்கணும் உனக்கு தெரியணும், அப்போ தான் நீ வந்து இது பண்ண முடியும். ஏன்னா அவருக்கு தெரியும் நான் எப்பவுமே பர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பேன்னு சொல்லிட்டு, அதனால் அவர் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவார். அவர் யாரோ ஒருத்தர் அவர் ட்ரைனிங் அமைச்சிருக்காரு அவருக்கு. அவங்களோட ஃபீட்பேக் வச்சு அவர் சொன்னார். அவர் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு பூர்விகா ஹோல் டிஸ்ட்ரிபியூட்டர் சார் அவர் அந்த மொபைல் செல்லர் சார். டு பி வெரி ஃப்ரேங்க், மணியை பற்றி இல்லை, எனக்கு ஃபஸ்ட் இனிஷியலாக நான் ஆன்லைனில் டேட் பார்க்கும்போது 30th ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தது. என்னோடய பிளான் என்னன்னா 30th ஸ்டார்ட் பண்ணால் தீபாவளிக்குள்ளே முடிஞ்சிடும், கடையை வந்து தீபாவளிக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். மேமுக்கு ஃபோன் பண்ணேன். அது இல்லாமல் நான் வேறு 2 வாட்டி ஃபாரின் போக வேண்டியது இருந்தது. இப்போ நிறைய ப்ரொசீஜர் அதிகமாச்சு. மேம் எப்படி கன்ஃபார்மாக ஸ்டார்ட் ஆகுமா அப்படின்னு சொன்னேன். அவங்க சொன்னது ஒன்று தான், நிச்சயமாக ஸ்டார்ட் ஆகும், ஆனால் இப்போ கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது இந்த இதனால். உங்களுக்கு அப்படி இதுவாக இருந்தால் நீங்கள் தாராளமாக ரீஃபண்ட் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஒருத்தவங்க வந்து கேஷ் வந்து ரொம்ப இதுவாக நினைக்கலாம், இல்லை இவ்வளோ பிடிச்சிட்டு அனுப்புவோம் அப்படின்னு. அப்போயே எனக்கு தெரிஞ்சிச்சு இது வந்து இட்ஸ் நாட் பேஸ்ட் ஆன் த மானிட்டரி பெனிஃபிட்ஸ்க்காக பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனால் நானும் வெயிட் பண்ணேன் சார். பேசிக்லி நானும் ஒரு ட்ரெயினர் தான். நான் சாஃப்ட் ஸ்கில்ஸ் அண்ட் டெக்னிக்கல் நாலேஜ் கொடுக்குறேன். நான் வந்து என்னை வந்து உங்களோட ஸ்டூடெண்ட்டாக பார்க்கும்போது எனக்கு புரிஞ்சுது நீங்கள் எதுக்காக இதெல்லாம் கொடுக்குறீங்க, எதனால் இதை முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற டேர்ம்ஸ் எல்லாம் நல்லா கேட்டுகிட்டே இருந்தேன். நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஹேண்ட் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுங்க. அதனால தான் நீங்கள் ஸ்டார்டிங்கில் சொன்னீங்க இவ்வளோ கஷ்டமாக கொடுக்குறோம். அதுக்கேற்ற மாதிரி டூல்ஸும் கேட்கும்போது கிடைக்குது. எனக்கு தெரியும் சார் ரிசோர்ஸஸ் எப்படி மேனேஜ் பண்ணுறது. ஆனால் டு பி வெரி ஃப்ரேங்க், உங்கள் மேனேஜ்மெண்ட் வெரி சூப்பர் சார். ராங் கமிட்மெண்ட் நான் சொல்ல மாட்டேன் சார். ஏன்னா வந்து இது வந்து டைம் பேஸ்டு ட்ரைனிங்காக நான் பார்க்கல. சில பேர் வந்து டைம் பேஸ்ட் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர்லி டைம் ஃபிக்ஸ்டாக இருப்பாங்க. நான் கூட வந்து டு பி வெரி ஃப்ரேங்க், நான் வந்து என்னோடய டைமிங்ஸில் ரொம்ப ஃபிக்ஸடாக இருப்பேன். டீ டைம் இந்த டைமில் தான் கரெக்டாக போகணும். 5:30னா 5 o'clockலாம் நான் ரேப்அப் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து சும்மா அப்படியே ஒரு ஐஸ் பிரேக்கர் மாதிரி ஒன்று வச்சு அப்படியே எப்போ முடிச்சுட்டு முடிச்சுட்டு போகலான்னு தான் நான் பார்ப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இது மெயின் இல்லை, அந்த பர்டிகுலர் சிலபஸை அவங்களுக்கு புரிகிற அளவுக்கு ஸ்ட்ரெச் ஆனாலும் பரவாயில்ல. டு பி வெரி ஃப்ரேங்க், டூல்ஸ் பொறுத்தவரையிலும் எப்படி சொல்கிறாங்களோ மேன் ஃபார் தட் பர்டிகுலர் இதுன்ற மாதிரி, அந்த டூல்ஸ் ஃபார் தட் மேன் அப்படின்ற மாதிரி நாங்கள் யூஸ் பண்ணுற என்ன ஸ்டார்டர் லெவலுக்கு எங்களுக்கு என்ன யூஸ் பண்ணுமோ அதை விட அட்வான்ஸாகவே டூல்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு ஃபியர் தான். எனக்கு கூட வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோன்னா ஒரு ஃப்ரெஷரோ இல்லை லேமன்கிட்ட கொடுத்தா நிச்சயமாக அது டேமேஜஸ் சான்சஸ் அதிகமாக இருக்குது. பட் பேஸ்ட் ஆன் தட் தாட் அதை வச்சோ நீங்கள் வந்து அந்த உங்களோட சிலபஸில் இதை கரெக்டாக இன்க்ளூட் பண்ணி இந்த இதுக்கு இவங்க இது பண்ணாலும் ஓகே, இது வந்தாலும் இந்த எக்ஸ் உடஞ்சதுன்னா ஒய் மாற்றிக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டை நான் பார்த்துருக்கேன். டிப்பு உடஞ்சால டிப்பு எதுவானா கூட நான் பார்த்துருக்கேன். வந்து கோபாலும் சரி அவங்களும் சரி எதுவுமே முகம் சொல்லிக்காமல் வந்து டக்குன்னு ஒன்றே சார் இதனால தான் பண்ணுது சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிருக்காங்க. நான் பார்த்துருக்கேன் சார். இது வந்து யூசேஜ் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அவங்க இண்டிவிஜுவல் டூல்ஸ் தான் அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. டு பி வெரி ஃப்ரேங்க், இட்ஸ் வெரி யூனிக். நான் பார்த்தேன் எங்களுக்கு கொடுத்த டூல்ஸ் எல்லாத்தையுமே நம்பர்ஸ் கிளியராக போட்டிருக்கீங்க, என்கிரேவ் பண்ணியிருக்கீங்க. நான் பார்த்தேன், அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம பக்கத்தில் இருக்க மாற சான்சஸ் இருக்குது. பட் நம்ம டூலை நம்ம உடைச்சாலே நம்மளுக்கு கூட ஒரு ஹேபிட் இருக்குது, நம்மளது உடைச்சினா பக்கத்தில் இருக்கு யூஸ் பண்ணுற அந்த இது இருக்குது. அந்த இது மாறக்கூடாதுன்றதில் நீங்கள் ஈவன் சின்ன அந்த டூல்ஸில் கூட நீங்கள் என்கரேஜ் பண்ணியிருக்கீங்க. அது எனக்கு அதில் வந்து ரொம்ப ஃப்ரீடம் நல்லா தான் சார்.
டு பி வெரி ஃப்ரேங்க் எல்லாமே வந்து ஷார்ட்கட்ஸ் நிறைய இருந்தது சார். சிலது வந்து ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சது இது ஒரு ஏன்னா இது பைத்தியகாரத்தனமாக இருக்குன்ற மாதிரி கூட தோணுச்சு எனக்கு. ப்ளோயரில் வச்சு சும்மா இழுத்த அடித்தா எல்லாமே உருக்கிடும் டக்குன்னு எடுத்துடலாமே அப்படின்ட்டு. அதுக்கு ஒரு லாஜிக்கலாக ஒரு கனெக்டிவிட்டி வச்சிங்க. இதை சூடு பண்ணால் பக்கத்தில் இருக்க மைக்கும் போயிடும். அதனால தான் நம்ம நான் நினச்சேன் இவ்வளோ லெட்டு போட்டு அதை சுற்றி இது பண்ணி அது எடுக்கிறதுக்கு மேபி கட்டர் வச்சு எதனா வச்சு கட் பண்ணிடலாமே அப்படின்னு நினச்சிருந்துட்டு. பட் நீங்கள் அதில் இருக்க டெக்னிக்கல் ப்ராப்ளம் பேக் ட்ராப்ஸு அதனால் என்னென்ன ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது யோசிச்சேன் இல்லை there's a way to do everything, பட் ரைட் சைடு பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஸ்மார்ட்டாக பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பி வெரி ஃப்ரேங்க் ஸ்டார்டிங் இனிஷியலி எனக்கும் அந்த லேகிங் இருந்தது சார். ஏன்னா வந்து பக்கத்தில் இருக்கவங்க நம்ம பண்ணும்போது வந்து இதை இப்படி நான் ஓப்பன் பண்ணி தரணுவாங்க. நான் அவங்ககிட்டலாம் அவங்க தப்பாக நினச்சிட்டாங்களோ இல்லையா நான் அவங்ககிட்ட சொன்னது நான் கற்றுக்கணும் தான் சார் வந்திருக்கேன். நானே ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி கூட நான் ஒரு அந்த டேபுக்கு திறந்துட்டு இருந்தேன். நிறைய பேர் இது தரக்கூட இப்படி திறக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். சார் நான் ட்ரை பண்ணுறேன், உடைச்சாலும் பரவாயில்ல, அடுத்த வாட்டி நான் கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கேன். வி வெரி ஃப்ரேங்க் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க எனக்கு தெரியாது. பட் இப்போ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லி கொடுத்ததை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு நான் காம்படிட்டிவ் தான் இருக்கேன்னு நினைக்கிறேன் சார். ஆபரேஷன் பண்ணாரா ஸ்டார் ஆஷ் 84 சார் 84 சார் 6484 ஆஸ்டார் ஸ்ட்ரைட்டா போய் ரிசீவர்ல செக் பண்ணுங்க. நீ கால வைங்க. மேல் வாய்ஸ் வந்துச்சா? ஓகே சார், இவருக்கு மேல் வாய்ஸ் வந்திருக்கு சார், உங்களுக்கு ஃபீமேல் வாய்ஸ் வந்திருக்கு சார். ஓகே சக்சஸா? டெஸ்ட் பாஸ். சரிங்க மாமா சக்சஸா? ரைட்.